மாம்ஸ் மேஜிக்கிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பனங்கிழங்க வச்சு காரமாக ஒரு ரெசிபி எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். இது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் செய்கிற மெத்தட். இதில் நார் சத்து இருக்குது, இரும்பு சத்து இருக்குது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. இதுக்கு 3 பனங்கிழங்கு எடுத்துருக்கிறேன். நார் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த நடுவில் இருக்கிறத பீலின்னு நாங்கள் சொல்லுவோம். அது மேல் பாகத்தை சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ கட் பண்ண பீஸ் எல்லாம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன். கட் பண்ண 3 பனங்கிழங்கு, 2 கீத்து தேங்காய், 1/2 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், தேவைக்கேத்தாப்புல உப்பு, பூண்டு பல்லு 3, 2 அல்லது 3 பச்சை மிளகாய். நம்ம காரத்துக்கு ஏத்தாப்புல கூடுதலாக சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பனங்கிழங்கு, தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன ஜீரகம், பூண்டு, உப்பு எல்லாத்தையும் இப்போ சேர்த்தாச்சு. பனங்கிழங்கு வேக வைக்கும்போது உப்பு போட்டு வேக வச்சுருக்குறோம். அதனால் இப்போ அரைக்கும்போது 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். நல்லா அரைப்பட்டுட்டு அவ்வளவுதான். இதை அப்படியே சாப்பிட்றலாம். நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எல்லாத்துக்கும் இப்படி கையில் முட்டை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு இதை தந்திருப்பாங்க. ஆளுக்கு ஒரு முட்டை எடுத்துக்கிடுவோம் சாப்பிடும்போது. அந்த காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸே இதுதான். காஃபி கூட்டுக்கு எல்லாரும் எடுத்துக்கிடுவாங்க. இதை பண்ணும்போதெல்லாம் எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வரும். இந்த பனங்கிழங்கு எங்கள் வீட்டில் அவிச்சிட்டோன்னா கட்டாயம் எங்கள் அப்பா இதை இடித்து கேட்பாங்க. அந்த காலத்தில் உரலில் போட்டு இடிப்போம். பனங்கிழங்கு காரமாக இப்படி செய்கிறது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.